வணக்கம். அதோமுக முத்திரை 24 காயத்ரி முத்திரைகளில் ஒன்று. இந்த முத்திரை நம்மளது ஞானத்தீயை தூண்டுவிக்கும். காயத்ரியே சூரியனோட நெருப்பு மூலகம் மாதிரி. அந்த நெருப்பு மூலகத்தை நமது உள்ளார இருக்கிற நெருப்பு மூலகத்தோடு சேர்க்குற முத்திரை இது. அதனால் மனம் உடல் இரண்டும் இணைந்து அந்த ஆத்மாவோட இணையறதுக்கான முத்திரை இது. இது ஃபயர் எலிமெண்ட்டு, அதாவது நெருப்பு மூலகத்தை அதிகப்படுத்துறதால நம்மளுடைய மனதளவில் இருக்கிற சோர்வு, உடம்பளவில் இருக்கிற சோர்வு எல்லாத்தையுமே போக்கிடும் இது. அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சமயத்தில் இந்த தட்பவெப்பநிலை மாறுறதால வர கோல்டு, காஃபு, இருமல், சளி அந்த தொந்தரவுகள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்வமே இல்லை, திடீர்னு நம்ம எதுலேயே ஒரு ஆர்வம் காமிக்காமல் இருக்கிறோம். அப்போ இந்த முத்திரையை செஞ்சால் நம்மளுக்கு ஆர்வம் வரும். இந்த மனதளவில் இருக்கிற இந்த ஃபெட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, டயர்ட்னஸ், அதுவும் போயிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முத்திரை செய்யும்பொழுது இந்த எல்லா விரல்களையும் இந்த நக்கில் இருக்கு இல்லையா, அதில் இணைச்சிக்கிட்டு கீழே தொங்க விட்டுடணும். தெரியுதா? இப்படியெல்லாம் தொங்க விட்டுடுறோம். கட்டை விரலை சேர்த்துக்கிறோம். இந்த கட்டை விரலை சேர்த்து இந்த காட்டுக்கிட்ட பாயிண்ட் ஆகிருக்கு. இந்த எல்லா விரலும் இப்படி தொங்கிட்டுருக்கு, ஆனால் நக்கல் கிட்ட ஜாயின் ஆகிருக்கு. இதுதான் அதோமுக முத்திரை. அதனால தான் அந்த காயத்ரியோட அந்த சூரியனோட நெருப்பு சக்தியோடு நம்ம உடம்பில் இருக்க அந்த நெருப்பு சக்தி சேர்ந்து நம்மளுடைய ஜீரண மண்டல சக்தியும் அதிகரிக்கிறதால உடலுக்கும் உணர்ச்சி சக்தி கிடைக்கிது. அதையெல்லாம் மனதளவுலேயும் சக்தி கிடைக்கிது. இது 24 காயத்ரி முத்திரைகளில் ஒன்றுங்கிறதால இதை நம்ம செய்யும் பொழுது நம்ம மந்திர உச்சாடனம் பண்ணுறோம்னா அதோட பலனும் அதிகரிக்கும். நம்மளால் ரொம்ப ஸ்பஷ்டமாக தூய்மையாக அந்த மந்திரத்தை உபயோகிக்க முடியும், நம்ம சொல்லவும் முடியும். இந்த முத்திரையை செய்து பலனடையுங்கள்.